ஆழ்கடலில் நம்ம போட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மீன் மாப்பன் நிறையா வந்துச்சுங்க. அதை எல்லாமே வந்து நம்ம தூண்டி போட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தூண்டி போட்டுட்டோம். இதில் என்னென்ன மீனை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ மீன் மாப்பாக இருக்கும் பாருங்களேன். இந்த மீன் தான் இப்போ நம்ம தூண்டி போட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியுது, தூண்டியை போட்டாச்சு. அதை பற்றிட்டு இருக்கோல பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் மாப்பாக வருது பாருங்கள். அந்தாண்ட ஒரு பெரிய மீனுங்க. அந்த மீன் தான் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்து இந்த மீன் தூண்டியில் மாட்டிக்கிச்சு. இதை வந்து இப்போ போட்டில் ஏற்றுறது தான் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மீன் மட்டும் இல்லாமல் கடலை சுற்றி வெறும் மீன் தாங்க. இதெல்லாம் எப்படி பிடிச்சி ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மீனை வந்து கடல்லேருந்து நம்ம போட்டில் ஏற்றியாச்சு. அதை ஏற்றி அந்த மீனை வந்து கழித்து எடுக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் தூண்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறை எடுத்து கொடுத்துருக்கேன். இறை என்ன மீன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சூற மீனுங்க. அதாவது டூனா பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீனை வச்சு நம்ம வந்து வெட்டி பீஸாக வெட்டி அதை தூண்டியில் கொத்து போட்டால் வந்து மீன் பெரிய பெரிய மீன்லாம் வந்து நல்லாவே மீனை பிடிக்க வருங்க. அந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்ம வந்து தூண்டி போட்டாலே மீனை சரன்னு பிடிச்சி நம்ம ஐஸ் போட்டில் சேர்த்து கறியை வந்து காசாக்கலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியுது எவ்வளோ மீன். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன மீனாக. அது பேர் வந்து கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மீனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே மாதிரி கடல் சம்பந்தமாக நிறையாவே வீடியோ இருக்குங்க. அதை வந்து ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக்கு ஒரு ஷேருங்க. எனக்காக இல்லை உங்களுக்காக ஏதாவது பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து இவர் தான் வந்து முக்கியமான ஆளே இந்த போட்டில். எதனால் முக்கியமான ஆளுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் அவர் தாங்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பாப்புல. அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ சூப்பராக தூண்டி போட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தேவராம்பு ஒன்றை லேசாக பற்றி விடணா. அவன்டா தீ பண்ணு அந்த தீ பண்ணு நாலா பக்கம் போடுறான். நான் இங்கே இடமா தீ போடு. இங்கே இடமா தீ பண்ணி